தமிழின் உறவுகளுக்கு வணக்கம். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை. இயல் 3. விடுகதைகள் தொடர்கின்றன. இந்தியாவின் தேதியற்ற கடந்த காலம். இந்திய பண்பாடு என்ற மைய நீரோட்டத்தின் தொடக்கத்திற்கு மௌன சாட்சியாய் நின்று பின்னர் அதன் ஓட்டத்தில் மங்கி போனது சிந்துவெளி பண்பாடு. நம்பிக்கைகள், வழிபாட்டு மரபுகள், சமூக ஒழுங்கு, தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு தனித்துவ பண்புகள் மட்டுமின்றி இடைக்கால இந்தியாவின் மாபெரும் சாதனையாக கருதப்படும் வானவியல் கூட சிந்துவெளி பண்பாடு அளித்த கொடைதான் என தோன்றுகிறது. வால்டர் ஃபேர் சர்வீஸ். சிந்துவெளி பண்பாட்டின் தொடக்க புள்ளி பற்றி மாறுபட்ட கருதுகோள்கள் நிறுவுகின்றன. பல்வேறு துறைகளில் கொடிகட்டி படந்த சிந்துவெளி பண்பாட்டை வரவு வைத்தது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு வண்டல்மண் பெருவழியா அல்லது கடல் வழியே வந்திறங்கிய புலம்பெயர்ந்த புத்திசாலித்தனமா என்ற கேள்வி சிந்துவெளி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலிருந்தே கேட்கப்பட்டது. சிந்துவெளி உன்னதம் கடல் வழியே வந்திருக்கக்கூடும் என்ற கருத்தை ஆர்னால்டு ஜோசப் டாயின்பி முன்மொழிந்தார். இந்த கருதுகோளின் அடிப்படையில் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் பண்டைய மெசபடோமிய பண்பாட்டிற்கும் உள்ள ஒற்றுமைகளை தொடக்க கால ஆய்வுகள் முன்வைத்தன. அது மட்டுமின்றி சிந்துவெளி வரி வடிவத்துக்கும் தோல் அலைமட் வரி வடிவத்துக்கும் இடையிலான ஒப்புமைகளும் பேசப்பட்டன. இந்த கருதுகோளின் அடிப்படையில் சுமேரியா மற்றும் ஏலம் பகுதிகளைச் சேர்ந்த கடலோடிகள் அங்கிருந்து பயணம் செய்யும் சிந்துவெளி பகுதியில் குடியேறினர் என்றும் அவர்கள் கொண்டு வந்த புத்தறிவே சிந்துவெளி பண்பாட்டின் நகர் மைய வாழ்வியலுக்கு அடித்தளமாக அமைந்தது என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்தனர். ஆனால் இதற்கு மாறான ஒரு கருத்தாகத்தை ஜான் மார்ஷல் முன்வைத்தார். சிந்துவெளி பண்பாடு இந்திய துணைக்கண்டத்திலேயே பன்னெடுங்காலம் வேரூன்றி படிப்படியாக வளர்ந்து செழித்தது என்றார். சிந்துவெளி பண்பாட்டின் படு விரைவான வளர்ச்சிக்கு அம்மக்களின் படைப்பாற்றலே உந்துவிசையாக இருந்தது என்று நாட்டிமர்வியலர் கருதுகிறார். சிந்துவெளி பகுதியிலேயே வாழ்ந்து வந்த பண்பாட்டு குடிகளிலிருந்து சிந்துவெளி உன்னதம் படிப்படியாக வளர்ந்தது என்ற கருத்தாக்கத்தை ஜான் மார்ஷல் போலவே பல ஆய்வாளர்களும் வலியுறுத்தியுள்ளனர். அண்மை காலத்தில் நிகழ்ந்த ஆய்வுகளும் இந்த கருத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. சிந்துவெளி வரி வடிவம் இன்னும் வாசிக்கப்படாத புதிராக இருப்பதால் சிந்துவெளி மக்கள் பேசும் மொழி எது என்பது தெரியவில்லை. ரொசெட்டா, கல்வெட்டு போன்ற இருமொழி பொறிப்பு சிந்துவெளியிலும் கிடைத்திருந்தால் அதன் வரி வடிவத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி இருக்கக்கூடும். ஆனால் அப்படி எதுவும் கிடைக்காததால் அந்த மாபெரும் பண்பாட்டை கட்டி எழுப்பிய அறிவாற்றல் மற்றும் செயல்திறன் மிக்க மக்கள் யார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியாமலேயே இருக்கிறது. சிந்துவெளி பற்றிய இத்தகைய பல்வேறு விடுகதைகளும் இன்னும் தொடர்கதையாகவே தொடர்கின்றன. இதன் விளைவாக இந்தியாவின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டத்தின் பெரும்பகுதி இன்னும் தேதியின்றி தொடர்கிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்கள் பற்றிய பல்வேறு ஆய்வுகளை செய்துள்ள கிளைன் டேனியலுக்கு ஒரு வருத்தம் உண்டு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களை ஆராய்ச்சி செய்பவரின் சோகம் என்னவென்றால் அக்காலகட்ட மக்களின் வாழ்வியல் கோட்பாடுகள் என்னவென்று தெரியாமல் கண்ணுக்கு புலப்படாமல் அழிந்து போவதுதான். ஆனால் அவர்கள் பயன்படுத்திய பண்ட பாத்திரங்களும் கிண்ணங்களும் புலங்கு பொருட்களும் தான் அழியாமல் மீதமிருக்கின்றன என்ற உண்மைக்கு அவன் கண்கூடான சாட்சியமாக நிற்கிறான். டேனியல் 1964 132. அவர் இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை தெரிவித்ததுக்கு சிந்துவெளியில் கிடைத்த அகழாய்வு பொருள்களும் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இதை அவரது கூற்றின் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம். மொஹஞ்சதாரோவிலும் ஹரப்பாவிலும் வரலாற்று முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த நகர மக்களின் அறக்கோட்பாடுகள், அவர்களது சமய நம்பிக்கைகள் பற்றியெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் கட்டிய வடிகால்களும் செங்கல் குப்பை தொட்டிகளும் சுடுமண் பொம்மைகளும் மிச்சமிருக்கின்றன. டேனியல் 11,964 132. கிளைன் டேனியல் சுட்டிக்காட்டுகின்ற இத்தகைய சிக்கல்களை இந்த நூல் கையாளப் போகிறது. சிந்துவெளி பண்பாடு பற்றி மேலும் அறிந்து கொள்ள தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிலப்பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாய்வுகள் நிகழ்ந்து வருகின்றன. பல்துறை சார்ந்த ஆய்வாளர்கள் பற்றி தங்களது துறை சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு இத்துறையை வளப்படுத்தி வருகிறார்கள். இதனால் சிந்துவெளி பண்பாட்டின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் நலிவு பற்றிய புரிதல்களுக்கு புதிய வெளிச்சங்கள் கிடைத்து வருகின்றன. அப்படிப்பட்ட ஆய்வாளர்களில் ரீட்டா ரைட்டும் ஒருவர். சிந்துவெளி பண்பாட்டின் தொல்லியல் தரவுகளை வைத்து
அவர் சில முடிவுகளுக்கு வருகிறார். சிந்துவெளி நகரங்களின் கட்டமைப்பு மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டவை என்பதோடு அந்த வடிவமைப்பின் பின்னணியாக சில நெடுவீச்சு கோட்பாடுகளும் நிலவியுள்ளன என்று அவர் கருதுகிறார். சிந்துவெளி பண்பாட்டின் மக்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஒழுங்கு பற்றி தங்களுக்கு நெடுங்காலமாக வளர்த்து வந்த புரிதல்களோடு இந்த நகர் கட்டமைப்பு முற்றிலும் ஒத்து போகிறது. ரைட் 2010-242. ஹரப்பா பண்பாட்டுக்கு முன்பே அப்பகுதியில் சில வட்டார பண்பாடுகள் நிலவின என்பது இப்போது பரவலாக அனைவரும் அறிந்ததே. பலூசிஸ்தானில் உள்ள மெஹர்ஹர், கட்சி சமவெளியில் உள்ள நௌஷாரோ ஆகிய இடங்களில் அண்மை காலங்களில் நிகழ்ந்த அகழாய்வுகள் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் அதற்கு முந்தைய பண்பாடுகளுக்கும் இடையே அறுபடாத சங்கிலி தொடர் போன்ற தொடர்ச்சி இருப்பதை காட்டுகின்றன. இந்த தொடர்ச்சி பொதுயுகத்துக்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி 6000 ஆண்டுகள் அறுபடாமல் தொடர்கிறது. இதனால் ஆய்வாளர்கள் ஒரு புதிய கேள்வியை எழுப்புகிறார்கள். இப்படி ஒரு அறுபடாத தொடர்ச்சி சிந்துவெளிக்கு இருக்குமென்றால் சிந்துவெளி பண்பாட்டின் உன்னதத்துக்கு காரணமானவர்கள் என்ற புகழ் மகுடத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட பண்பாடுகளில் எந்த பண்பாட்டிற்கு கொடுப்பது என்பதுதான். சிந்துவெளி பண்பாடு பற்றிய எவ்வித நேரடி ஆவணமும் பண்டைய வரலாற்று சான்றுகளில் கிடைக்கவில்லை. வேத இலக்கியங்களிலும் சிந்துவெளி நகரங்கள் பற்றிய குறிப்பு ஏதும் இல்லை என்பதும் சிந்துவெளி புதிர்முடிச்சை மேலும் ஆழமாக்குகிறது. சிந்துவெளி பண்பாடு பற்றிய கண்டுபிடிப்பு உலகுக்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அது ஒரு திராவிட நாகரிகமா ஆரிய நாகரிகமா என்ற விவாதமும் தலைதூக்கிவிட்டது. 1924ஆம் ஆண்டு இப்பண்பாடு பற்றி அறிவித்த ஜான் மார்ஷல் மொஹஞ்சதோரோ பற்றிய விரிவான அறிக்கையை 1931 வெளியிட்டார். இந்த இடைப்பட்ட 7 ஆண்டுகளில் சிந்துவெளி பற்றிய உரிமைக்கோரர்கள் திராவிட மற்றும் இந்து ஆரிய மொழி குடும்பங்களை சார்ந்து வடிவம் பெற்று இருந்தன. இந்த திராவிட ஆரிய விவாதம் இன்றும் கூட சிந்துவெளி பண்பாடு பற்றிய ஆய்வுகளில் ஒரு முக்கியமான புள்ளியாக தொடர்கிறது. சிந்துவெளி பண்பாட்டின் படைப்பாளிகள் யார் என்பது குறித்து ஒரு வலுவான கருத்தை முதலில் முன்வைத்தவர் சுனிதிகுமார் சாட்டர்ஜி என்ற மொழியியல் அறிஞர். இவர் 1924ஆம் ஆண்டு இறுதியில் திராவிடியன் ஆரிஜன் அண்ட் த பிகினிங்ஸ் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட பண்பாடு என்ற வாதத்தை அவர் முன்வைத்தார். சிந்துவெளி பகுதியில் பிராகியு என்ற மொழி பேசப்படுவதையும் அப்பண்பாட்டில் தாய் தெய்வ வழிபாடு மிக முக்கிய இடம் பெற்றதையும் அவர் சான்றாக காட்டினார். அப்போது தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழாய்வுகள் குறித்த தகவல்களும் வெளியாகியிருந்தன. இத்தரவுகளையும் தனது கட்டுரையில் சுட்டிக்காட்டிய சுனிதிகுமார் சாட்டர்ஜி சிந்துவெளி பண்பாட்டின் உருவாக்கத்தில் ஆரியர்களின் பங்களிப்பு எதுவும் இல்லை என்றும் வாதாடினார். எனினும் சாட்டர்ஜியின் இந்த கருத்தை PN தத்தா, PV கானே ஆகிய ஆய்வாளர்கள் மறுத்தார்கள். மொஹஞ்சதோரோவிலும் ஹரப்பாவிலும் கிடைத்த தொல்லியல் தரவுகளால் உந்தப்பட்ட பலரும் இப்பண்பாடு வேத பண்பாட்டை விட பழமையானது, வேத பண்பாட்டிலிருந்து வேறுபட்டது என்பது போன்ற கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆயினும் இதற்கு மாற்று கருத்துகளும் மறுப்புரைகளும் உடனடியாக வரத் தொடங்கிவிட்டன. இவ்வாறு சிந்துவெளி குறித்த திராவிட ஆரிய அடையாள சொல்லாடல்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. எனினும் அதன் பின் வந்த பல்துறை ஆராய்ச்சிகள் பலவும் சிந்துவெளி பற்றிய அறிவையும் புரிதலையும் வளர்த்துள்ளன என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் சிந்துவெளி பண்பாட்டின் மொழி அடையாளம் என்னவென்ற முக்கியமான கேள்விக்கு முடிவான விடை இன்னும் கூறப்படவில்லை. சிந்துவெளி வரி வடிவம் இன்னும் முழுமையாக வாசிக்கப்படாததால் அப்பண்பாட்டின் தோற்றம், மொழி ஆகியவை பற்றிய வினாக்களோடு அவர்களின் வரி வடிவம் பற்றியும் அப்பண்பாடு எப்படி நலிவடைந்தது என்பது பற்றியும் பல்வேறு ஊகங்களும் கருதுகோள்களும் நிலவுகின்றன. தற்போதைய சமூக வலைத்தள காலங்களில் இத்தகைய முரண்பட்ட சொல்லாடல்கள் மிக எளிதாக முன்வைத்து பரப்பப்படுகின்றன. வரி வடிவமா இல்லையா? சிந்துவெளி எழுத்துக்களை பல்வேறு அறிஞர்களும் வாசிக்க முயன்று தங்களது கருத்தை தெரிவித்திருக்கும் சூழலில் சிந்துவெளி பொறிப்புகள் ஒரு வரி வடிவமே இல்லை என்ற கருத்தை ஃபார்மர், பிட்செல் மற்றும் ஸ்ப்ரோட் ஆகியோர் முன்வைத்தார்கள். சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள பொறிப்புகள் மிகச் சுருக்கமானவை என்பதை காரணம் காட்டும் இந்த ஆய்வாளர்கள் சிந்துவெளி எழுத்துகள் ஒரு மொழி சார்ந்தவை அல்ல என்றும் கருதுகிறார்கள். இந்த கருத்துக்கு ஐராவத மகாதேவன் தக்க பதிலை அளித்துள்ளார். சிந்துவெளி பொறிப்புகள் ஒரு எழுத்துமுறை என்பதற்கும் அந்த எழுத்துமுறை அப்பகுதியில் பேசப்பட்ட ஒரு மொழியின் வெளிப்பாடு
அநேகமாக திராவிட மொழி என்பதற்கும் வலுவான தொல்லியல் மற்றும் மொழியியல் சான்றுகள் உள்ளன. எனவே அது ஒரு எழுத்து முறையே இல்லை என்று வாதிடுவது அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு வழிகாட்டுவது அல்ல. மகாதேவன் 2009. பொதுவாக முத்திரைகளில் இடம்பெறும் பொறிப்புகள் நீளமாக இருக்காது, சுருக்கமாகவே இருக்கும் என்ற பரவலான பொது உண்மையை மகாதேவன் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமன்றி சித்திராசை எழுத்து இயல்பில் அமைந்த சிந்துவெளி வரி வடிவ பொறிப்புகளில் காணப்படும் சொற்களின் சராசரி எண்ணிக்கையை பிற்கால இந்திய முத்திரைகள் மற்றும் குகை பொறிப்புகளில் காணப்பட்ட சொற்களின் சராசரி எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு அவை பொருந்தி போவதாக மகாதேவன் சுட்டிக்காட்டினார். சிந்துவெளி பொறிப்புகள் ஒரு மொழி சார்ந்தவை அல்ல என்று யோசிப்பதற்கு எந்த அடிப்படை காரணமும் இல்லை என்று மகாதேவன் அழுத்தமாக வாதிட்டார். சிந்துவெளி பொறிப்புகளை ஒரு மொழியை உணர்த்தும் வரி வடிவமாகவே ஆஸ்கோ ஃபர்ஃபோலா, ஐராவத மகாதேவன் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் பலரும் கருதியுள்ளனர். சிந்துவெளி மக்களின் மொழி அநேகமாக ஒரு திராவிட மொழியாக இருந்திருக்க வேண்டும் என்பதில் ஆஸ்கோ ஃபர்ஃபோலாவும் ஐராவத மகாதேவனும் ஒருமித்த கருத்தை உடையவர்கள். சிந்துவெளி பண்பாட்டின் ஆக பரவலான தன்மை, அதன் உன்னதமான நகர்மைய வாழ்வு, சிந்துவெளி பண்பாட்டு பகுதி முழுவதும் நிலவிய ஒருமித்த தர கோட்பாடுகள், பொறிப்புகளின் வடிவ ஒற்றுமை, அதே காலகட்டத்தில் எழுத்தறிவோடு விளங்கிய அயல்நாட்டு பெருநகரங்களோடு அம்மக்கள் கொண்டிருந்த வணிக மற்றும் பண்பாட்டு தொடர்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் சிந்துவெளி மக்களுக்கு ஒரு வரி வடிவதற்கான நடைமுறை சார்ந்த தேவை கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்று மகாதேவன் வாதிடுகிறார். இதை போலவே ஃபார்மர் மற்றும் அவரது குழுவினரின் வாதங்களை ஆஸ்கோ ஃபர்ஃபோலாவும் மறுக்கிறார். சிந்துவெளி பகுதியிலும் அதற்கு வெளியிலும் கிடைத்த தொல்பொருள் தரவுகள் மற்றும் சிந்துவெளி காலகட்டத்தில் அயல் நாடுகளில் புழக்கத்தில் இருந்த வரி வடிவங்கள் ஆகியவற்றின் துணையோடு ஃபர்ஃபோலா தனது வாதத்தை முன்வைக்கிறார். சிந்துவெளி மக்கள் தங்களது நீளமான எழுத்துக்களை மரப்பட்டைகள், பனை ஓலைகள், பருத்தி துணிகள் போன்றவற்றில் எழுதியிருக்கக்கூடும், அவை காலத்தால் அழிந்திருக்கக்கூடும் என்ற கருத்தை அவர் தெரிவிக்கிறார். வரலாற்று காலகட்டத்தில் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் பொது யுகத்துக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே பருத்தி துணிகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஐயத்துக்கு இடமற்ற தடயங்கள் கிடைப்பதையும் ஃபர்ஃபோலா குறிப்பிடுகிறார். சிந்துவெளி பகுதியில் பொது யுகத்துக்கு முன் 325 வாக்கில் அடர்த்தியாக நெசவு செய்யப்பட்ட துணியில் கடிதம் எழுதும் முறை இருந்ததை அலெக்சாண்டரின் தளபதி நியார்கஸ் குறிப்பிடுகிறார் என்பதையும், பொது யுகத்தின் தொடக்க காலத்திலேயே பருத்தி துணிகளில் எழுதும் முறை இருந்ததை யக்கிய வல்கியா ஸ்மிருதி போன்ற வடமொழி இலக்கியங்கள் குறிப்பிடுவதையும் ஃபர்ஃபோலா சுட்டிக்காட்டுகிறார். ஃபர்ஃபோலா 2008 117. எனவே சிந்துவெளி பொறுப்புகள் ஒரு வரி வடிவமா இல்லையா என்ற வாதமே பொருளற்றது என்று சொல்வதற்கு போதுமான தடயங்கள் இருக்கின்றன என்ற புரிதலோடு நாம் மேற்கொண்டு பயணிக்கலாம். சிந்துவெளி பண்பாடு உண்மையில் அழிந்ததா? நாளை அறிவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.